பேபி கேர்ள் அமேசான் பிரைம்ல தமிழ்லயே இருக்கக்கூடிய ஒரு படம். நிக்கோல் கிட்மேன், ஆண்டனியோ ரெண்டு பேருமே உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச திறமையான நடிகர்கள். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. ஹாரிஸ்ன்னு ஒரு வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கதை. அதை எப்படி வந்து ஒரு குறைவான பட்ஜெட்ல எடுக்கணுமோ அதை எடுத்திருக்காங்க. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா, நிக்கோல் கிட்மன் ஒரு சிஇஓ. இவங்க வந்து ஒரு திறமையானவங்க. இவங்களுக்கு வந்து பேசிக் எல்லா விஷயமே கிடைச்சிருச்சு. ஆனா இவங்க தங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு திருப்தியற்று இருக்காங்க. அது வந்து செக்ஸ். இந்த செக்ஸ் வந்து கணவன்கிட்ட வந்து தான் எதிர்பார்க்கிற செக்ஸ் வந்து அவங்ககிட்ட கிடைக்கல. ஸோ இப்படி வந்து அவங்க சுய இன்பம் மூலமா வந்து அவங்க அதை திருப்தி படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரோட்ல வந்து யதார்த்தமா நடக்கிறப்ப ஒரு அதாவது தன்னை நோக்கி ஒரு வர்ற ஒரு நாயை வந்து ஒருத்தன் வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துறான் அப்படின்னு அவனை பார்த்துட்டு அவ பாட்டுக்கு போறா. அந்த பையன் வந்து இந்த பெண் இருக்கிற கம்பெனில வந்து இன்டர்னல்காக வர்றான். ஸோ இப்படி வர்ற அந்த பையனுக்கும் இந்த நிக்கோல் கிட்மனுக்கும் இடைப்பட்ட ஒரு கள்ள உறவு தான் இந்த படத்துடைய மையக்கரு. இந்த படம் வந்து எடுத்துக்கிட்ட விதம் வந்து பாத்தீங்கன்னா, கதை வந்து ஒரு சிம்பிளான நாட்டு. அதை வந்து எப்படி சுவாரஸ்யமா கொண்டு போகணுமோ கொண்டு போயிருக்காங்க. ஆஹ் இந்த படம் வந்து தமிழ்ல வந்து நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கொஞ்சம் செக்ஸியா இருக்கும் படம். ஒரு குடும்பத்தோட சேர்ந்து பார்க்க முடியாது. 18+ கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. நிக்கோல் கிட்மனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடைப்பட்ட அந்த பெட்ரூம் சீன் வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு கேட்டகரியில படம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சில இடங்கள்ல ஆபாசம் இருக்கும். இந்த நிக்கோல் கிட்மனுக்கும் அந்த புதுமுக அந்த இன்டர்னலா வர்ற பையனுக்கும் இடைப்பட்ட செக்ஸ் உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு வித்தியாசமான காம உறவுகளை கொண்ட இதா இருக்கும். இந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான விருது வந்து நிக்கோல் கிட்மனுக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி படம் இங்க வந்து எடுத்தா இதுக்கு பேர் வந்து செக்ஸ் படம்னு சொல்லுவாங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னா விருப்பம் உள்ளவங்க பார்க்கலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேமரா, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் நம்மள வந்து படத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வகையில தான் இருக்கு. செட்டும் பாத்தீங்கன்னாலே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. தமிழ் டப்பிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க.